பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் கவுண்டரில் போய் ஒரு தட்கல் டிக்கெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதில் ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் எழுதி கொடுப்பீங்கல்ல, அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் பார்த்து சொன்னால் தான் அந்த தட்கல் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ண முடியும். நான் இப்போ ரயில்வேயில் உள்ள நம்ம முக்கியமான முக்கியமான அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் இது எப்படி அந்த பேசஞ்சர் இப்போ ஒரு தட்கல் டிக்கெட்டுக்கு 4 பேசஞ்சர் போகலாம் ஒரு டிக்கெட் போட்டு. அந்த டிக்கெட்டில் வந்து அந்த பேசஞ்சரோட மொபைல் நம்பர் ஓடிபி தான் தேவையா, அல்லது இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் நாளைக்கு சென்னை போகிறாங்க, நான் போகல, ஆனால் தட்கல் டிக்கெட் எடுக்க நான் வந்திருக்கேன், அந்த சமயத்தில் ஏன் நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு ஓடிபி வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேசஞ்சரோட மொபைல் நம்பர் வேணும்னு அவசியம் இல்லை, யார் புக் பண்ண போகிறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதில் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொன்னாங்க. நம்ம சென்னை டு திருநெல்வேலி, சென்னை டு நாகர்கோவிலுக்கு இடையே ஓடுற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் இந்த தட்கல் டிக்கெட் நடைமுறை, அதாவது ஓடிபி பேஸ்டு தட்கல் டிக்கெட் நடைமுறைக்கு வந்திருக்கு.